இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஏலக்காவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 3 பட்டை இலை சேர்த்துக்கோங்க. 5 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் படபடன்னு வெடிக்கிற சவுண்ட் வந்த பிறகு 5 பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்க போகிறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எப்படி வதங்கிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வதக்கின பதம். அந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் சேர்க்கும் போது பார்த்து கம்மியாகவும் கூடவையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் பச்சை மிளகாய் ஏற்கனவே போடுறதுனால அதிகமாகிடும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா சுருங்க வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சாதம் நல்லா பலன்னு வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த தக்காளி தொக்கை போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு சாதம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.